தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே உணவக உரிமையாளரை சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் காலணியால் தாக்கம் என்ற காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிற்றரசுவிடம் கேட்கலாம். சிற்றரசு, இது குறித்த விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே உணவகத்தில் உணவு சாப்பிட்ட காவலரிடம் நிலுவைப் பணம் கேட்ட உரிமையாளரை காலில் உள்ள ஷூவை கலட்டி அடிக்க சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனைக்கு உள்நோயாளிகள், வெளிநோயாளிகள் என தினந்தோறும் 2000க்கும் மேற்பட்டோர் வந்து செல்கின்றனர். இங்கு புறக்காவல் நிலையம் அமைக்கப்பட்டு காவல் நிலையத்தில் காவலர்கள் சுழற்சி முறையில் பணிபுரிந்து செய்து வருகின்றனர். இந்த நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணிபுரியும் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் காவேரி என்பவர் தினமும் மருத்துவமனைக்கு எதிரே உள்ள ஓட்டலில் சாப்பிட்டு விட்டு அதற்கான பணத்தை கொடுக்காமல் கையில் உள்ள பணத்தை கொடுத்துவிட்டு மீதை பின்பு தருகிறேன் என கூறிவிட்டு செல்வதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று சாப்பிட்டு விட்டு பணம் நாளை தருவதாக கூறிவிட்டு சென்றுள்ளார். நேற்று மாலை 4 மணி அளவில் உணவு சாப்பிட்டு காவேரி சாப்பிட்டு விட்டு சென்றுள்ளார். அப்போது கடை உரிமையாளர் முத்தமிழ் என்பவர் நேற்று சாப்பிட்ட நிலுவைத் தொகை கேட்டுள்ளார். இதனால் கோபமடைந்த எஸ்எஸ்ஐ காவேரி முத்தமிழை தகாத வார்த்தையால் திட்டி பேசியுள்ளார். மேலும் பணத்தை தூக்கி வீசிவிட்டு கொலை மிரட்டல் விட்டதாக கூறப்படுகிறது. அப்போது ஆத்திரத்தில் காலில் தான் அணிந்திருந்த ஷூவை கலட்டி அடிக்கச் சென்றுள்ளார். ஆனால் அருகில் இருந்தவர்கள் தடுத்ததால் அந்த இடத்தை விட்டு சென்றுள்ளார். இந்த சம்பவம் ஓட்டலில் இருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது. தற்போது இந்த காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வைரலாகி வருகிறது. காவலர் சீருடையில் இருக்கும் ஒருவர் ஓட்டல் உரிமையாளரிடம் வாக்குவாதம் செய்து பணத்தை வீசிவிட்டு காலில் இருந்த ஷூவை கலட்டி அடிக்கச் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தினமும் எஸ்எஸ்ஐ காவேரி தங்களது ஓட்டலில் வந்து சாப்பிட்டு விட்டு முழு பணத்தை கொடுப்பதில்லை, நாளை தருவதாக சொல்லிவிட்டு சென்று விடுவார். ஆனால் அடுத்த நாள் அந்த நிலுவைத் தொகை பணத்தை தரமாட்டார். காவல்துறையிடம் பகைத்துக் கொண்டால் தொழில் செய்ய முடியாது என்பதால் பெரியதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஆனால் நேற்று மாலை சாப்பிட்ட நிலுவைத் தொகை கேட்டதால் தகாத வார்த்தையால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்து காலில் அணிந்திருந்த ஷூவை கலட்டி தன்னை தாக்க வந்துள்ளார். இது குறித்து இன்று தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் காவேரி மீது புகார் மனு அளிக்க உள்ளதாக ஓட்டல் உரிமையாளர் முத்தமிழ் தெரிவித்தார். சரவணன், தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி சிற்றரசு.